ஹாய் மாமி. ஹாய். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்? இன்னைக்கு முட்டை தொக்கு பார்க்க போறோம். ஓகே, தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லுங்க. 1/2 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையானது எடுத்துக்கணும். 10 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். மிளகாவை 4 கீறி வச்சுக்கணும். 5 மிளகாய் எடுத்திருக்கேன். 10 முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, பெப்பர் தேவையான அளவு, பட்டை சோம்பு லவங்கம் எடுத்து வச்சிருக்கேன். வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், சால்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பாதி தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம சேனல் முன்னாடி போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே. முதல்ல ஸ்டவ் பற்ற வைக்கிறோம். காஞ்சிச்சு, நான் கடாய் காஞ்சிச்சு. நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்றேன். நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எண்ணெய் எவ்வளவு தேவையோ எவ்வளவு எண்ணெய் தேவையோ ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, பட்டை சோம்பு லவங்கம் போடுறேன். அது நல்லா பொரியட்டும். வெங்காயம் மட்டும் போடுறேன். வெங்காயம் அரை ஸ்பூன் மஞ்சள் போடணும். அரை ஸ்பூன் சால்ட் போடணும். ரெண்டும் போட்டா சீக்கிரம் வளர்க்கும். குயிக்கா வேலை ஆயிடும். தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு வந்து எடுத்து வச்சுட்டேன். எல்லா தக்காளியும் அரைச்சி தான் ஊற்றணுமா மாமி? உப்பு நிறைய வேணும்னா அரைச்சி போட்டால் நிறைய கிடைக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். மஞ்சத்தூள் ஏன் முன்னாடியே போடுறதுன்னா அப்பதான் இறக்கும் போது நம்மளுக்கு எல்லாம் சேர்ந்த மாதிரி கலர்ஃபுல்லா கிடைக்கும். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுல வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறோம். இதுவும் கலர்ஃபுல்லுக்கு தான். 1 டேபிள் ஸ்பூனா? இதை முன்னாடியே போட்டுருணும். அப்பதான் அந்த மிளகாத்தூள் வாசனை வராது. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி அரைச்சி வச்சிருக்கதை இதுல ஊத்துறோம்.
ஸ்டவ் ஹைல வச்சு நல்லா கிளறி விடணும். பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்க விடணும். பச்சை வாசனை போறதுக்காக தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ கிளறி விடணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது போட்டதுக்கு அப்புறம் அடி பிடிக்கும். கிளறாம விட்டோம்னா அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து காரமா யூஸ் பண்றோம். எங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் காரம் போட்டுக்கிறோம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க காரம் போட்டுக்கலாம். எங்களுக்கு மிளகாத்தூள் நல்ல காரமா இருக்கும். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க காரம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பெப்பர்லாம் சேர்க்குறோம், அதெல்லாம் மென்ஷன் பண்ணி போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், பெப்பர் போடுவோம், அதுக்கேற்ற மாதிரி போடணும். இப்போ வந்து மிளகாத்தூள் வாசனை போகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுது. தட்டை ஓப்பன் பண்ணி கிளறி விடுவோம். தட்டை எடுக்கும்போது சுடும். நீங்க அதை துணி பிடிச்சி பார்த்து எடுக்கணும். அப்படியே எடுத்து நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லாதீங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு தொக்கு வந்து இன்னும் நல்லா ரெடி ஆகும். கையில வச்சு கிளறி விடாதீங்க. எண்ணெய் வந்து தெறிக்கும் கையெல்லாம். தக்காளி அரைச்சி ஊற்றுறதுனால நம்ம மேலெல்லாம் தெறிக்கும். அதனால மூடிட்டு மறுபடியும் மூடி வைக்கிறோம். கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வைக்கிறோம். இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகுமா? இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தட்டை திறந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். விடுங்க. தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு இது மாதிரி வரணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா நிறைய ஊற்றினீங்கன்னா தான் தொக்கு நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து முட்டையை போட்டுக்கலாம். 10 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம லைட்டா கீறி விட்டுக்கணும். எப்படி கீறி வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி கீறி வச்சுக்கணும். 4 பாதியா லைட்டா கீறி விட்டுக்கணும். இப்போ வந்து தொக்கு ரெடி ஆயிடுச்சு. முட்டையை அதுல போடுறோம். பட்டை கொஞ்சம் ஆட் பண்றோம். ஒரு 1/2 ஸ்பூன். இறக்கும் போது போட்டீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். 1 ஸ்பூன் அளவு பெப்பர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டீங்கன்னா சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம எவ்வளவு மாமி போட்டிருக்கோம் பெப்பர்? நம்மளுக்கு வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எங்களுக்கு காரமா நாங்க சாப்பிடுவோம் எல்லாருமே. நான், என் பசங்க, எங்க வீட்டுக்காரர் எல்லாருமே காரமா சாப்பிடுவோம். காரம் இல்லாம இருந்தா நாங்க சாப்பிட மாட்டோம். அதனால உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க. கருவேப்பிலை கிள்ளி வச்சிருக்கேன் 2 பாதியா. அதை மேல ஆட் பண்ணிக்கிறோம். இறக்கும் போது கொத்தமல்லி போடணும். எங்ககிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால
கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைக்கணும். அப்பதான் இந்த கருவேப்பிலை டேஸ்ட் எல்லாம் சேர்ந்த மாதிரி கிடைக்கும். இப்ப தட்டு போட்டு மூடுறோம். மூடியாச்சு. 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா நம்ம திறந்து பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். சூப்பரா தயாராயிடுச்சு நம்ம முட்டை தொக்கு. சாப்பிட்டு பாருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிக்கன் கிரேவியே தோத்துரும். சிக்கன் செய்யறது நம்ம முட்டை தொக்கே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் நம்ம வேற எதுவுமே சைடிஷ் தேட வேணாம். இதே சாப்பிட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட் பார்ப்போமா? முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, மம்மி ரிப்ளை பண்ணுவாங்க. முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய்.